ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் டு மண்ணின் சுவை யூடியூப் சேனல். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வரும். இன்றைக்கி என்ன டிஷ்னால் வெயிலுக்கு இதமான மோர் குழம்பு தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன், துவரம்பருப்பு ஒரு ஸ்பூன், ரெண்டுத்தையும் நல்லா கழுவி 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க, ஏன்னா துவரம்பருப்புலேயும் கடலைப்பருப்புலேயும் நிறையா அழுக்கு வரும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க. ஊறுனா பருப்பு இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பருப்பை மட்டும் தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்ச பருப்பு எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. அதே மிக்சர் ஜாரில் தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம், 15 மிளகு சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. பருப்பில் தண்ணி சேர்க்க தேவையில்லை, ஆனால் தேங்காய் அரைக்கிறப்ப நமக்கு தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ அரைச்ச தேங்காய் விழுதை அரைச்சி வச்சுருக்க பருப்போடு சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காயும் பருப்பையும் நல்லா மிக்ஸ் பண்ணோன்னே மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கெட்டியான தயிர் எடுத்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா குழம்புல ஆட் பண்ணுறப்ப ஒரு மாதிரி திப்பி திப்பியாக இருக்கும். பதினஞ்சு வெண்டைக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சட்டியை அடுப்பில் வச்சு எண்ணெய் எதுவும் ஊற்ற வேண்டாம். வெறுசாக வெண்டைக்காவை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த ஜெல்லி கன்சிஸ்டன்சி போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. வெண்டைக்காய் நல்லா கலர் மாதிரி வரும், அப்போ அதுலேருந்து எடுத்தால் போதும். வெண்டைக்காய் நல்லா வதங்கணுன்னு அதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு நல்லா பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் நல்லா பொரிஞ்சோன்னா கருவேப்பிலையும் பட்டை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் பட்டை மிளகாயும் நல்லா வதங்கினோன்னா கலந்து வச்சுருக்க தேங்காய் பருப்பு கலவையை இதில் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை இதில் ஆட் பண்ணி கொதிக்க விட்டுருங்க. குழம்பு நல்லா கொதித்ததும் வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வெண்டைக்காவை வதக்கி வச்சுருக்கிறதுனால டக்குன்னு வெந்துடும்.
ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக விடுங்க. இப்போ பார்த்தாவே தெரியும் குழம்பு நல்லா கொதித்து வெண்டைக்காய் நல்லா வெந்திருக்கும். ஒரு தடவை நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. குழம்பு நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். நீங்கள் ஒரு தடவை வெண்டைக்காய் நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு தயிரை ஆட் பண்ணிக்கோங்க. தயிரை ஆட் பண்ணி கொதிக்க விடக்கூடாது. தயிரை ஆட் பண்ணோன்னே நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், குழம்பு ரெடி. இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.